Welcome back guys, நான் Richard from Productivv Academy and இந்த Flutter tutorialல எப்படி widgets create பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு நியூ Flutter ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி நியூ Flutter ஆப் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு டுட்டோரியலில் நீங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நியூ Flutter ஆப் ஓப்பன் பண்ணால் ஃபைல் நியூ Flutter ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் கொடுத்து உங்கள் நியூ Flutter ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கோடு உங்களுக்கு வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கோடு தான் நான் ரன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் எத்தனை வாட்டி பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறனோ அத்தனை வாட்டி இங்கே இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை வாட்டி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறனோ அத்தனை வாட்டி நம்பர் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். புஷ் திஸ் பட்டன் திஸ் மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு விட்ஜெட் தான். ஸோ இங்கே பார்க்குற நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் ஒரு விட்ஜெட் தான். அண்ட் இந்த ப்ளூ கலரில் ஆப் பார்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தான் அந்த ஆப் பார் ஒரு விட்ஜெட் தான். அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு ஒரு விட்ஜெட்டு, அண்ட் இங்கே இருக்க டெக்ஸ்ட் ஒரு விட்ஜெட்டு, இங்கே இருக்கிறது ஒரு விட்ஜெட்டு, அண்ட் இந்த ப்ளஸ் பார் கூட ஒரு விட்ஜெட் தான். ஸோ ஃப்ளட்டரில் எல்லாமே விட்ஜெட் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ளட்டர் ஆப்னாலே விட்ஜெட்ஸ் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆப்பும் ஃபுல்லாகவே விட்ஜெட்ஸ் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. எந்த ஃப்ளட்டர் ஆப் எடுத்துக்கினாலும் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்துக்கும் பேரும் விட்ஜெட்ஸ் தான். ஸோ நீங்கள் பேர் கன்ஃபியூஷன் இதில் தேவையே இல்லை. அண்ட் இந்த விட்ஜெட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆப் பார் எடுத்துக்கோங்களேன். இங்கே அந்த ஃபோனை நான் வரைகிறேன். ஃபோன் மாதிரி வரைவேன், கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஓகே, இது அந்த ஃபோன் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஆப் பார். இதில் தான் ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ்னு போட்டிருக்கு. அண்ட் இங்கே வந்து அந்த லெட்டர்ஸ் எழுதியிருக்கு, இங்கே வந்து நம்பர் எழுதியிருக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்து அந்த பட்டன் இருக்குது, ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பட்டன் இருக்குது. இதை அமுக்க அந்த இது ஏறிட்டு இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்மக்கிட்ட ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்ததா, இந்த இடத்துலலாம் ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்ததா. ஸோ அது வந்து செப்பரேட்டாக ஒரு விட்ஜெட், அதான் ஸ்டார்டிங் விட்ஜெட்டாக இருக்கும். ஸோ அந்த விட்ஜெட் எடுத்துப்போமே. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் விட்ஜெட். அந்த விட்ஜெட்டு கீழே தான் இந்த விட்ஜெட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விட்ஜெட் கீழே என்னென்ன விட்ஜெட்ஸ்லாம் இருக்குது? இந்த பேக்ரவுண்டு கீழே ஃபர்ஸ்ட் இருக்க விட்ஜெட் வந்து இந்த ஆப் பார் விட்ஜெட். ஸோ இது இந்த பேக்ரவுண்ட் கீழே தான் இருக்குது இந்த விட்ஜெட். அண்ட் அடுத்து இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட், இதுவும் இந்த பேக்ரவுண்ட் கீழே தான் இருக்குது, டெக்ஸ்ட் விட்ஜெட். அண்ட் அடுத்து இந்த பட்டன் விட்ஜெட், இதுவும் அந்த பேக்ரவுண்ட் கீழே தான் இருக்குது. ஸோ இந்த 3 விட்ஜெட்ஸுமே இந்த பேக்ரவுண்ட் கீழே தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணும். அதாவது இது கீழே இந்த 3 கீழே இன்னும் கொஞ்சம் சில விட்ஜெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஆப் பார் விட்ஜெட் இருக்கா, இங்கேருந்து இந்த ஆப் பார் விட்ஜெட் கீழே நம்ம டெக்ஸ்ட் விட்ஜெட் ஒன்று இருக்கும். டெக்ஸ்ட் விட்ஜெட்னா இது இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த ஆப் பார் கீழே இருக்க ஒரு விட்ஜெட் கீழே ஒரு விட்ஜெட்டுன்ற அந்த மாதிரி இது ட்ரீ மாதிரி தான் ஃபார்ம் பண்ணும் நம்மளோட ஃப்ளட்டர். ஸோ எந்த ஃப்ளட்டர் ஆப் பில்ட் பண்ணும்போதும் ஒரு விட்ஜெட் இருக்கும், அது கீழே இன்னொரு விட்ஜெட் இருக்கும், ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் தான் வரும். நம்ம பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன் அண்ட் நம்ம ஃப்ளட்டர் கோடுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கோடு எல்லாத்தையுமே நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஒரு 5th லைன் வரைக்கும் எல்லாத்தையுமே இது பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் இங்கே என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பேக்கேஜ் ஃப்ளட்டர் மெட்டீரியல் /dot. ஸோ இதில் என்ன சொல்கிறோன்னா, நமக்கு தேவையான பேக்கேஜஸ், தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் இம்போர்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் எந்த ஃப்ளட்டர் ஆப் டெவலப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஃப்ளட்டர் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இம்போர்ட் லைன் நீங்கள் கொடுத்தாகணும். அடுத்து வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி டாட் கற்றுக்கும் போது பார்த்துருக்கோம், என்ன விஷயம் டாட்டில் ரன் பண்ணோனாலும் அது இந்த வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மை ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை ரன் பண்ண சொல்லியிருக்கோம். ரன் ஆப் மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அந்த மை ஆப் வந்து இங்கே இருந்ததில்ல இந்த லைன்ஸில், அதில் வந்து மை ஆப் டிசைன் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ அதை எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விட்ஜெட் க்ரியேட் பண்ணணும். நான் சொன்னாலும் நம்ம ஆப்பில் இருக்கிறது எல்லாமே விட்ஜெட்ஸ் தான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விட்ஜெட் க்ரியேட் பண்ணணும். விட்ஜெட்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக 2 டைப் ஆஃப் விட்ஜெட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட், இன்னொன்று வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு டைப் வச்சு காட்டுறேன். 2 டைப் ஆஃப் விட்ஜெட். ஒன்று வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட் நம்ம ஃப்ளட்டர் ஆப்பில் இருக்கும். ஸோ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா என்ன? ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் தான். இதுவும் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் தான். ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்காது. இப்போ இந்த இது எடுத்துக்கோங்களேன், இந்த ஆப் பார், இது வந்து சேஞ்சே ஆகாது, இப்படியே தான் இருக்கும். இப்போ நான் இந்த பட்டன் எத்தனை வாட்டி அமுக்கினாலும் இதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. இது இப்படியே தான் இருக்க போகுது. என்ன தான் இந்த ஆப்குள்ளே நான் போனாலும் இந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆக போகுது. இந்த ஆப் பார் அப்படியே தான் இருக்க போகுது, மாற போகிறது இல்லை. அண்ட் இந்த டெக்ஸ்ட்டும் அப்படியே தான் இருக்க போகுது, இந்த நம்பரும் இங்கே அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம கொடுக்க நம்பர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இந்த விட்ஜெட் அப்படியே தான் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த பட்டனும் இங்கேயே தான் இருக்க போகுது. அதோட ஸ்டேட் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. இதெல்லாமே ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ் தான். ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ்னால் என்னது? அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் பாக்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. இதை டிக் பண்ணால் இது ஒரு ஸ்டேட்டு,
இதே செக் பாக்ஸை டிக் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா இது ஒரு ஸ்டேட். இதுக்கு பேர் வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் அந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ் பற்றி தான். ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. இப்போ நான் அதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம பண்ணுறதுனா, ஜஸ்ட் போய்ட்டு STLESS அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலையோ சரி, நம்மளோட VS கோட்லேயோ சரி, நீங்கள் எதில் போட்டாலும் STLS போட்டால் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். நியூ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுத்தா போதும். STLSS ஆர் STL போட்டு அந்த பாப்பப் வந்தோம் நீங்கள் என்டர் அடிச்சா போதும். ஒரு நியூ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணி தந்துடும். நீங்கள் கோட் அடிக்க தேவையில்ல. STLESS அப்படின்னு போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி தந்துடும். இங்கே உங்கள் விட்ஜெட்டோட நேம் நீங்கள் தரலாம். நான் வந்து இதுக்கு மை ஆப், ஏன்னா இங்கே ஆல்ரெடி மை ஆப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதனால் இங்கே நான் மை ஆப்னே சொல்லிட்டு இது பேருக்கு வைக்கிறேன். மை ஆப். இங்கே நான் நேம் சேஞ்ச் பண்ணேன்னா இங்கேயும் நேம் சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். பட் நான் மை ஆப்னே வச்சுக்கிறேன். ஸோ அங்கேயும் மை ஆப்னே இருக்கும். ஸோ மை ஆப் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்குள்ளே என்னென்ன இருக்குது, ஒரு ஓவர் ரைட் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு பில்ட் மெத்தட் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்க, நான் அப்புறம் லேட்டராக சொல்கிறேன். ஜஸ்ட் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இப்போது நான் இதை ரன் பண்ணால், என்னோட ஆப்பை நான் இப்போ ரன் பண்ணால் இது எல்லாமே போயிடும். பிகாஸ் இது எல்லாத்தையுமே நான் எரேஸ் பண்ணிட்டேன்ல. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அதை ரன் பண்ணல. இப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி ரன் பண்ணால், ரன் பண்ணுறதுக்கு நம்ம திரும்பி ஆஃப் கொடுத்து ஆன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதாவது ஸ்டாப் கொடுத்து மறுபடியும் ரன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சேவ் பண்ணாலே அது திரும்பி ரன் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளாக் கலரில் ஸ்க்ரீன் இருக்குது. பிகாஸ் நம்ம உள்ளே எதுவுமே போடல. ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் போட்டிருக்கோம். அண்ட் உள்ளே நம்ம வேறு எதுவுமே போடல. ஸோ அதனால் நம்ம ஸ்க்ரீன் அப்படியே இருக்குது. இதில் ஃப்ளட்டரில் நம்ம விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணால் அந்த விட்ஜெட்ஸ்லாம் இந்த ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். பட் நம்ம இதுக்குள்ளே விட்ஜெட்ஸ் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கண்டெய்னர், ரிட்டன் கண்டெய்னர்னு இருக்கா. கண்டெய்னருக்குள்ளே நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியாது. நமக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ஆப்பை வந்து நம்ம கொடுக்கணும். மெட்டீரியல் ஆப் எப்படின்னா, ஒரு போர்டு மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஒரு போர்டு இருந்தால் தான் அந்த போர்டில் வந்து நீங்கள் சாக் பீஸ் வச்சு வரைய முடியும், அவர் எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த போர்டு நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் மெட்டீரியல் ஆப். அதாவது அது வந்து பேரண்ட் கிளாஸு, அது கீழே இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணணும். ஒரு ஸ்கேஃபோல்டுன்னு ஒரு விட்ஜெட் இருக்கும், அந்த விட்ஜெட் ஆக்சஸ் பண்ணணும். என்ன விட்ஜெட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டியது மெட்டீரியல் ஆப். மெட்டீரியல், அந்த கண்டெய்னர் நான் அரேஸ் பண்ணிட்டு மெட்டீரியல் ஆப், மெட்டீரியல்னு கொடுத்தாலே எனக்கு இங்கே காட்டுது பார்த்தீங்களா. என்டர் கொடுத்தா அது இதுவாகிடும். மெட்டீரியல் ஆப் அதை நான் இது பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் ஒரு ஹோம் விட்ஜெட் இது பண்ணுறேன். ஹோம்னு கொடுத்தா வரும். இங்கே நான் ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறேன் என்னோடய ஹோமில். என்ன டெக்ஸ்ட்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறேன் என்னோடய ஹோமில். இப்போது நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னா, கண்டெய்னர் இந்த இடத்துல மெட்டீரியல் ஆப் போட்டு அதுக்குள்ளே ஒரு ஹோம் விட்ஜெட் போட்டுட்டு அந்த ஹோமுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா இதோ நம்மளோட மெட்டீரியல் ஆப் வந்துட்டு அதுக்குள்ளே ஹலோ அப்படின்ற இது பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நான் மெட்டீரியல் ஆப் போடாமல் ஜஸ்ட் கண்டெய்னர் போட்டேன்னா என்ன ஆகும்னா, கண்டெய்னர்னு போடுறேன். இப்போ நான் அதை ரன் பண்ண என்ன ஆகும்னா, எனக்கு இங்கே எரர் காட்டுது பாருங்கள், ஹாட் ரீலோட் எரர் டேவ் எஃபர்ஸ். ஸோ கேண்டிடேட் பட் ஆர்குமெண்ட்ஸ் டசன்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி காட்டுது. பிகாஸ் நம்ம ஒரு போர்டே கிரியேட் பண்ணல. அதாவது இந்த ஹோமுக்கு இருக்க வேண்டிய இடம் கண்டெய்னர் இல்லை, இந்த ஹோம் இருக்க வேண்டிய இடம் மெட்டீரியல் ஆப். மெட்டீரியல் ஆப் இருந்தால் தான் அதுக்குள்ளே இந்த ஹோமை போட முடியும். பட் கண்டெய்னருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே, அந்த மாதிரி ஒரு விட்ஜெட்டே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே மெட்டீரியல் ஆப் இம்போர்ட் பண்ணணும், மெட்டீரியல் ஆப்பை கால் பண்ணணும். அது ஒரு விட்ஜெட்டு இம்போர்ட்னு சொல்லக்கூடாது, கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஆப், அது கீழே தான் நம்ம டெக்ஸ்ட் விட்ஜெட் கொடுக்கணும். இப்போ நான் சேவ் பண்ணால் எந்த இதுவுமே இல்லாமல் ரன் ஆகும். ஸோ அதே வேர்ட்ஸ் தான் இருக்கிறதுனால எதுவுமே ஆகாது. இப்போ ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தா ஜஸ்ட் சேவ் பண்ணால் போதும். நீங்கள் ஃபைலு போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா Ctrl+Sன்னு சொல்லிட்டு கமெண்ட் இருக்கா, சேவ் ஆல் கொடுக்கலாம், ஒரு Ctrl+S கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலே இது இது வந்து இதுவாகிடும், ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஆட்டியும் போய்ட்டு ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் சேவ் பண்ணால் போதும். ஸோ மெட்டீரியல் ஆப்புக்குள்ளே டெக்ஸ்ட் விட்ஜெட் நம்ம கொடுத்தாச்சு. பட் இது கொஞ்சம் மோசமாக இருக்குது, அவ்வளோ பார்க்குற மாதிரி இல்லை, அவ்வளோ ப்ரெசென்டபுளாக இல்லை. இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அண்ட் இந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இதை கொஞ்சம் நீட்டாக மாற்றணுன்னா அதுக்கு ஒரு லே அவுட் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் ஸ்கேஃபோல்டு விட்ஜெட். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்ல போன இதுவில் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்ததில்ல இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பு, அதுக்கு பேர் தான் ஸ்கேஃபோல்டு விட்ஜெட். அது ஒரு லே அவுட் மாதிரி. அந்த லே அவுட் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே மற்ற இது விட்ஜெட்ஸ்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நான் டெக்ஸ்ட் எடுத்துடுறேன். இப்போ ஹோம்லேருந்து நான் டெக்ஸ்ட் எடுத்துடுறேன். டெக்ஸ்ட் வேணாம், ஃபர்ஸ்ட் அந்த லே அவுட்டை நம்ம போட்டுருவோம். அதுக்கு ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு ப்ராக்கெட் அண்ட் கம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா அந்த லே அவுட் எனக்கு வந்துடும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சூப்பர், நம்மளுக்கு அந்த லே அவுட் வந்துச்சு, இந்த ஒயிட் கலரில் லே அவுட் வந்துச்சா. இதுதான் ஸ்கேஃபோல்ட் விட்ஜெட்டோட இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி. ஸ்கேஃபோல்ட் விட்ஜெட் மூலிமா இந்த மாதிரி ஒரு லே அவுட் நம்ம கொண்டு வரலாம். இப்போது இந்த லே அவுட்டுக்குள்ளே நம்ம என்ன விஷயத்தை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆப் பார் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஆப் பார்னால் இங்கே ஒரு ப்ளூ கலரில் நம்ம பார்த்தோம்ல ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ்னு காமிச்சதில்ல, அதை தான் ஆப் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு இங்கே என்டர் கொடுத்துடலாம்.
ப்ராக்கெட்குள்ளே போய் என்டர் கொடுத்தேன் அண்ட் இங்கே போய்ட்டு ஆப் பார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிங்கன்னா அதுவே நீங்கள் பாதி லெட்டர் அடித்தாலும் மேக்ஸிமம் அதுவே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் காமிச்சிடும் ஆப் பார். இதில் போய்ட்டு ஆப் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே ஒரு விட்ஜெட் டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த விட்ஜெட் வந்து ஃபர்ஸ்ட் எல்லோ கலரில் இருக்குது அதோட டெக்ஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. மெட்டீரியல் ஆப் எம் கேப்ஸில் இருந்தது, ஆப் ஏ கேப்ஸில் இருந்தது, கேப் ஹோல்டில் எஸ் கேப்ஸில் இருந்தது, ஆப் பாரில் ஏ கேப்ஸ் அண்ட் பி கேப்ஸ். ஸோ விட்ஜெட் டிஃபைன் பண்ணும்போது ஒரு புது வேர்டுமே கேப்ஸில் இருக்குது. ஸோ எப்போவுமே விட்ஜெட்ஸ் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவே ரெக்கமெண்டேஷன் காமிச்சிடும். பட் ஒருவேளை நீங்கள் டைப் படிக்கிறதா இருந்தால் விட்ஜெட்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆப் பார் கொடுத்தேன்னா இப்போ நான் சேவ் பண்ணுறேன். என்ன காட்டுதுன்னு பாருங்கள். ரீலோடிங். யா, இங்கே வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட ஆப் பார். அந்த ப்ளூ கலர் ஆப் பார் நம்மளுக்கு வந்துருச்சு. பட் இதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் எதுவுமே வரலையே. அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷன் போட வேண்டியது வரும். இப்போதைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டீரியல் ஆப்ன்ற ஒரு விட்ஜெட் இருந்தது. அது கீழே இதுவே ட்ரீ காமிக்குது பாருங்கள். இது கீழே ஸ்கேஃபோல்ட் இருக்குது. அந்த ஸ்கேஃபோல்டு கீழே ஆப் பார் இருக்குது. இப்போது நம்ம ஆப் பார்க்குள்ளே ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டைட்டில் வந்து டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஆப் பார் கீழே ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அந்த டைட்டிலில் ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் ஆட் பண்ணுறேன், ப்ரொடக்டிவ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா அது அப்படியே இங்கே லோட் ஆகும். யா, ஸோ ப்ரொடக்டிவ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லோட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்டு நான் இங்கே என்னது ஒன்றுத்துக்கும் நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறேன். நீங்கள் நெக்ஸ்ட் லைன் கொடுக்கணும்னு ஆக்சுவலாக அவசியமே இல்லை. நீங்கள் வேணும்னா இதை எல்லாத்தையுமே ஒரே லைனில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப் பார் அப்படி வச்சிட்டேன்னா அங்கே அதே மாதிரி இங்கே டைட்டிலும் எடுத்து அதே லைனில் கூட வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு விட்ஜெட் ட்ரீ காட்டணுன்றதுக்காக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டா உங்களுக்கு புரியுறது, ஐ மீன் கோடு பெருசாக போகுதுன்னு நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் இவ்வளோ தான் அந்த கோடு. நான் உங்களுக்கு ஒரு விட்ஜெட்டும் தனித்தனியாக காட்டணுன்றதுக்காக அடுத்த லைனுக்கு போகிறேன். ஸோ ஸ்கேஃபோல்டு ஒரு விட்ஜெட்டா, அதுக்குள்ளே இருக்க ஆப் பார் தனி விட்ஜெட்டா, ஸோ அதை கீழே காட்டுறேன். அண்ட் டைட்டில் அது கீழே இருக்க தனி விட்ஜெட்டா, ஸோ அதை கீழே காட்டுறேன். ஸோ ஒன்று நான் தனித்தனியாக காட்டணுன்றதுக்காக நான் நெக்ஸ்ட் லைன் போயிட்டுருக்கேன். நீங்கள் அதே லைனில் கூட வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு மெட்டீரியல் ஆப் விட்ஜெட் க்ரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே ஸ்கேஃபோல்டு விட்ஜெட் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதாவது அந்த பேக்ரவுண்டு, அதுக்குள்ளே இந்த ஆப் பார் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அந்த ஆப் பார்க்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் க்ரியேட் பண்ணோம். டெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொடக்டிவ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் விட்ஜெட் க்ரியேட் பண்ணோம். இப்போ இதுக்குள்ளே இன்னொரு விட்ஜெட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், அதாவது ஆப் பார் விட்ஜெட் வெளியில் நான் இங்கே ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் ஆப் பார் விட்ஜெட் விட்டு வெளில வரணும். ஸோ ஆப் பார் விட்ஜெட் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதா. ஸோ இங்கே வந்து நான் ஒரு புது விட்ஜெட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பாடி, இதில் வந்து டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஸ்டைலில் டெக்ஸ்ட், இதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் ஆட் பண்ணுறேன். ஆனால் இங்கே ஒரு ரெட் கலரில் லைன் தெரியுது. ஏன்? ஏன்னா நான் இங்கே ஒரு கம்மா கொடுக்கணும். பிகாஸ் ஒரு விட்ஜெட்டுக்கும் இன்னொரு விட்ஜெட்டுக்கும் பிரிக்கிறதுக்கு இந்த கம்மா தான். ஸோ இன்னொரு விட்ஜெட் கொடுக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கம்மா கொடுக்கணும். அதனால தான் இந்த ரெட் கலர் லைன் தெரிஞ்சு. இப்போ தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி காட்டுது பாருங்க. இங்கே ஹோம், இங்கே ஸ்கேஃபோல்ட் விட்ஜெட் இருக்குது. அது கீழே 2 விட்ஜெட் இருக்குது. ட்ரீ அழகாக காட்டுது பாருங்க. ஆப் பார், அந்த ஆப் பார் விட்ஜெட் கீழே டைட்டில்னு ஒரு விட்ஜெட் இருக்குது. அப்புறம் பாடி கீழே டெக்ஸ்ட்ன்ற ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணோன்னா ரீலோட் ஆகுது. ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பாடியில் என்ன கொடுத்தோமோ அது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே மாற்றினோன்னா அங்கேயும் மாறும். அண்ட் இது வந்து இங்கே கார்னரில் பிரிண்ட் ஆயிருக்கா. இதெல்லாம் மாற்றுறதுக்கு ரோஸ், காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த விட்ஜெட்ஸ் எப்படி பில்ட் ஆயிருக்குன்றது. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஆப்ன்ற விட்ஜெட்டில் நம்ம ஸ்கேஃபோல்டுன்ற ஒரு விட்ஜெட் வச்சோம். அந்த ஸ்கேஃபோல்டு விட்ஜெட் கீழே ஆப் பார் அண்ட் பாடி, அந்த ஆப் பார் கீழே டைட்டில்ன்ற ஒரு விட்ஜெட். நான் இப்போ அதை ட்ரா பண்ணி காமிச்சேன்னா, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேஃபோல்டு விட்ஜெட்லேருந்தே ஆரம்பிப்போம். இது ஸ்கேஃபோல்டு விட்ஜெட். இந்த ஸ்கேஃபோல்டு விட்ஜெட் கீழே நம்மக்கிட்ட என்ன இருந்தது, 2 விட்ஜெட் இருந்தது. ஸ்கேஃபோல்ட் அண்ட் இது கீழே நம்மக்கிட்ட 2 விட்ஜெட். ஒன்று வந்து ஆப் பார் விட்ஜெட் அண்ட் இன்னொன்று வந்து பாடி விட்ஜெட். ஸோ இது வந்து நம்மளோட ஆப் பார் விட்ஜெட் அண்ட் இது வந்து நம்மளோட பாடி விட்ஜெட். ஸோ இந்த 2 விட்ஜெட்டும் நம்ம ஸ்கேஃபோல்ட் விட்ஜெட் கீழே நம்ம க்ரியேட் பண்ணோம். அண்ட் இந்த ஆப் பார் விட்ஜெட் கீழே இன்னொரு விட்ஜெட் வச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் பார் விட்ஜெட் கீழே இன்னொரு விட்ஜெட் வருது, டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் வருது. ஸோ இந்த ஆப் பார் விட்ஜெட் கீழே டைட்டில்ன்ற ஒரு விட்ஜெட் வருது. ஸோ இதுதான் விட்ஜெட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ளட்டரில் எப்போவுமே நீங்கள் ஆப்ஸ் பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விட்ஜெட் ட்ரீயாக தான் வரும். ஒரு விட்ஜெட் கீழே இன்னொரு விட்ஜெட், அது கீழே இன்னொரு விட்ஜெட், அந்த மாதிரி ஒரு விட்ஜெட் ட்ரீயாக தான் வரும். ஸோ ஃப்ளட்டரில் எல்லாமே விட்ஜெட்ஸ் தான். இப்போ உங்களுக்கு விட்ஜெட்ஸ் பற்றி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எப்போவுமே நீங்கள் இந்த
நீங்கள் இதில் ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ஃப்ளட்டர் ஆப் கிரியேட் பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் ஆப் விட்ஜெட் ஒன்று கிரியேட் பண்ணுறங்க அண்ட் ஒரு ஸ்கேஃபோல்டு விட்ஜெட் கிரியேட் பண்ணுறங்க. பிகாஸ் ஒரு ஸ்கேஃபோல்டு விட்ஜெட் வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் லே அவுட் தருதுல, அண்ட் அது கீழே நீங்கள் ஆப் பார் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு பாடி கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட நீட்ஸ் பொறுத்து. பட் எப்போவுமே இது ரெண்டுமே நெசசரி, மெட்டீரியல் ஆப் அண்ட் ஸ்கேஃபோல்டு. பிகாஸ் ஒரு ஸ்கேஃபோல்டு வந்து நம்மளுக்கு ஒரு லே அவுட் தரும், அண்ட் மெட்டீரியல் அண்ட் ஸ்கேஃபோல்டு வைக்கணும்னா நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டீரியல் ஆப் விட்ஜெட் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே பேசிக்ஸ். அண்ட் அது கீழே ஆப் பார் விட்ஜெட் அண்ட் உங்கள் இஷ்டம் அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணுறது. எனக்கு தெரியும் நம்ம இந்த வீடியோவில் நிறைய கவர் பண்ணிருக்கோம். மெட்டீரியல் ஆப் விட்ஜெட் பார்த்தோம், ஸ்கேஃபோல்டு பார்த்தோம், ஆப் பார், டெக்ஸ்ட்டு, பாடி. ஸோ நிறைய விட்ஜெட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். பார்க்க கொஞ்சம் வெல்மிங்காக தெரியும், அதான் நிறைய கவர் பண்ண மாதிரி இருக்கும். பட் இது நிஜமாலே இது ஈஸி தான். உங்களுக்கு இது புரியலன்னா நீங்கள் உங்களோட சிஸ்டமில் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதே கோடு நீங்கள் VS கோட்லேயே ரன் பண்ணலாம், ஆர் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் கூட ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி இந்த கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த ஃபாண்ட் கலர்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சைஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் எப்படி ஐகான்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் விடுங்க, அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் எவ்ரி வீக் நான் நியூ வீடியோஸ் விடுறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.